அருணாச்சலம் பேசுகிறேன். இங்கே வந்து வலம்புரி விநாயகர் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கு. மிகப்பெரிய சக்தி இது. கூடுமான வரைக்கும் இந்த வலம்புரி விநாயகர் வச்சுட்டா பவர் அதிகம்னு சொல்லி ஒரு ஐதீகம். அதே மாதிரி இந்த கோயிலில் வந்து வலம்புரி விநாயகர் வந்து வச்சு பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த தலவிருச்சமாக வந்து வில்வ மரமும் வன்னி மரமும் இங்கே இருக்கு. அதே மாதிரி ஃப்யூச்சரில் ஒரு முருகர் கோயில் கட்டலாம்னு ஒரு அபிப்பிராயத்தில் இருக்குது. அது பொது ஜனங்கள்லாம் அபிப்பிராயம் கேட்டுட்டு பண்ணலாம்ங்கிற ஒரு அபிப்பிராயத்தில் இருக்கிறோம். அதே மாதிரி இங்கே இது வந்து கருப்பராயன் ஒன்று சின்னதாக இருக்குது. இது ரொம்ப பவர்ஃபுல். இதில் வந்து கவுளி வாக்கு வந்து ரொம்ப விசேஷமாக எல்லாருமே கேட்குறாங்க. கவுளி வாக்கு கொடுத்ததுன்னா எல்லா காரியமுமே இங்கே நடக்கிறதுன்னு ஒரு ஐதீகம். பிரகார விநாயகர் உள்ள இருக்கு. பிரகார விநாயகருங்கிறதுக்கு இதுக்கும் ஒவ்வொரு பௌர்ணமி இதில் இப்போ வந்து பூஜை, சங்கடகர சதுர்த்தியில் பூஜை நடந்துட்டு இருக்கு. மாரியம்மன் வந்து வாகனம் வந்து மேலேயே வந்து இது வச்சிருக்காங்க. இது 1970 வந்து பிரதிஷ்டை பண்ணது. மிகப்பெரிய சக்தி உள்ள மாரியம்மன் இது. வருஷம் இங்கே ஆண்டு விழா இந்த வருஷத்துல இருந்து ஆரம்பம். ஆண்டு விழா ஒரு 12 வருஷத்துக்கு தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி சிம்ம வாகனம் வந்து இங்கே பஞ்சமி பூஜையெல்லாம் விசேஷமாக பண்ணி கொடுத்துட்ருக்காரு. பௌர்ணமி பூஜையும் வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி வாராய்க்கு வந்து மிக சிறப்பாக பூஜை பண்ணிட்டு இருக்கிறாரு. தேய்பிறை பஞ்சமி மிக சிறப்பாக. வாங்க வாராகி கோயில் இங்கே இருக்குங்க. வாராகி கோயில் வந்து பால வாராகின்னு வந்து ரொம்ப உக்கரமாக வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு பால வாராகின்னு சொல்லி வச்சிருக்கு. அதனால குழந்தை ரூபத்தில் வந்து இருக்கிறதுனால இது வந்து ஆக்ரோஷத்தை குறைச்சி இது வந்து பண்ணியிருக்கு. மற்ற பக்கமெல்லாம் வந்து கொஞ்சம் கமர்ஷியலாக பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பொறுத்தளவுக்கு நேரடியாக பக்தர்கள் வந்து 24 மணி நேரம் தரிசனம் பண்ணுற மாதிரி ஓப்பன் கேட் போட்டு வச்சிருக்கிறோம். அதனால மக்கள் வந்து இதை கும்பிட்டு பலனடைகிற மாதிரி கேட்குறோம். ஈரோடு மாவட்டத்தில் இதுதான் தனி சன்னதியாக அங்கே உருவாகி இருக்குது. எந்த விதமான ஒரு கட்டணமும் வசூல் பண்ணுறதில்ல. பெரியப்பட்டவங்க வந்து காணிக்கை செலுத்தி பார்த்துட்டு போகலாம். மற்றபடி மற்ற பக்கமெல்லாம் வந்து உங்களுக்கு எல்லாமே கமர்ஷியலாக போயிடுச்சு. இங்கத்தை பொறுத்தளவுக்கு மனசார வந்து செஞ்சால் 48 நாளில் எந்த காரியமும் நடக்குது. இந்த கோயில் வந்து ஆரம்பத்தில் கட்டுறதுக்கு ஒரு 9 செங்கல் வந்து தஞ்சாவூரில் பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் அமைஞ்சிருக்கிற அந்த வராகி அம்மன் கோயிலில் வச்சு யாகத்தில் வச்சு பூஜை பண்ணி கோயில் கொண்டாந்து வச்சு பிரதிஷ்டை பண்ணியிருக்கு. அதுலேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உந்துதலாக தெரியுது. அதே மாதிரி கவுளி வாக்கும் இங்கே வந்து ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்குது. ஒரு 3 பிரகாரம் சுற்றி வந்து கவுளி வாக்கு கேட்டு வந்தவங்களுக்கெல்லாம் காரியம் மிக சிறப்பாக நடந்துட்டு இருக்குது. மேலும் பக்தர்கள் வந்து கும்பிட்டு பலனடைய மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.